Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான ஐயாவுக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களில் அவருக்கு இருந்த பலவீனம் நிச்சயமாக ஒரு இடத்துல பேசும்போது அவருடைய வார்த்தைகள் ரொம்ப கவலையா இருந்தது. இந்த சூழ்நிலையில இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துடுச்சுன்னு நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஆனாலும் கர்த்தர் நல்ல ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சுகம் கர்த்தருடைய கரத்திலிருந்து தான் வருகிறது. அதுக்கப்புறம் தான் மருந்து மாத்திரலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மருந்து மாத்திரைகளுக்கு முதல் கிடையாது, ஃபர்ஸ்ட் கர்த்தர், அதுக்கப்புறம் தான் மருந்து மாத்திரைகள். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா மருந்தும் உடனே வேலை செய்யுமான்னு தெரியாது. அந்த மருந்து உள்ளுக்குள்ள வேலை செய்யணும்னா அது கர்த்தருடைய கிருபை இருக்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு சில மருந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. என்னதான் நம்ம பணம் கொடுத்து மாத்திரை மருந்துகள் போட்டாலும் அந்த மருந்து அதனுடைய வேலையை கரெக்டா உள்ள செய்யணும்னா அது கர்த்தரால் மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து விட்டு நாம் போகலாம். வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:21. எடுத்துட்டீங்களா? 1 தெசலோனிக்கேயர் 5:22 21 வாசிங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த கடைசி நாட்களிலே நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து எவைகள் நலமாய் இருக்கிறதோ அதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிகிற ஒரு ஆவி உடையவர்களாய் இன்றைக்கு விசுவாசிகளானாலும் சரி, ஊழியர்களானாலும் சரி, நம் எல்லோருக்கும் இந்த கடைசி நாட்களிலே பகுத்தறிகிற ஒரு வரம் கிரியை செய்யணும். அதை வாஞ்சிங்க, எல்லாரும் வாஞ்சிக்கணும். ஏன்னு சொன்னா இன்றைக்கு கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற எல்லா காரியங்களும், நான் கேட்கிற எல்லா சத்தியங்களும் நன்றாய் இருப்பது போலதான் தெரியும். ஆனால் நம்மை அறியாமலேயே நாம் வஞ்சிக்கப்பட்டு அந்த வலையிலே சிக்கிக் கொள்ளுவோம். அதனால ஜாக்கிரதையா நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து, இந்த பெரோயா பட்டணத்தார் எப்படி காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார். இன்னைக்கு சபைகளிலே ஒரு சத்தியத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பாப்பீங்க எல்லா இடத்திலும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுன்னுவாங்க, ஒவ்வொரு நோயை குறித்த ஒரு விழிப்புணர்வுன்னுவாங்க. இன்னைக்கு அங்கங்க ஒரு இடத்துல கூட்டம் நின்று அப்புறம் இந்த எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு, சிறுவர் அந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல் குறித்த விழிப்புணர்வு, எல்லா இடங்களிலும் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடப்பதை நம்மளால பார்க்க முடியும். அப்படிதானே? எல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு கடைசி நாட்களிலே சத்தியத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு சபையாருக்கு அவசியம். இன்னைக்கு ஏன்னா நம்மை சுற்றிலும் அநேக சத்தியங்கள் பரவலாய் வந்து கொண்டே இருக்கு. டிவியை திறந்தா ஒருத்தர் பேசுறான், வாட்ஸ்அப்பை திறந்தா ஒருத்தர் பேசுறாரு, யூடியூப்பை திறந்தா ஒருத்தர் பேசுறாரு. அப்ப எல்லா சத்தியங்களும் சத்தியங்கள் அல்ல. அவைகள் சத்தியங்களை போல இருந்தாலும் அவைகள் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்க்கிற சத்தியங்கள் அல்ல. நம்மை அறியாமலேயே நம்மை வஞ்சக வலைக்குள் விழ வைக்கிற சத்தியங்கள் எல்லாம். கவனிங்க. அப்போ இந்த கடைசி நாட்களில் சத்தியத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் நம்ம எல்லோருக்கும் தேவை. அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்த்து அதுல நலமானதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள கூடாது. அவைகளை நீங்கள் போய் கர்த்தர் கொடுத்த அந்த ஞானத்தின்படி உட்கார்ந்து தேவனிடத்துல கேட்டு, அது நானாக இருந்தாலும், நான் பேசின சத்தியமா இருந்தாலும், நீங்க உட்கார்ந்து இந்த வசனத்தை வைத்து ஜெபித்து இது எனக்கு எந்த வகையில ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு ஏதோ நம்ம வந்தோம், பிரசங்கம் கேட்டோம், இன்னைக்கு பிரசங்கம் எனக்கு ஆறுதலா இருந்தது, நல்லா பேசினாரு, பாயிண்டா பேசினாரு, நல்ல வாய்ஸ், இப்படி ரசிப்பதற்காக நாம் சபைக்கு வருவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்ல ஆராதனை, நல்லா பாடினாரு, நல்ல இசை, இன்னைக்கு ரசிப்பதற்காக அநேக களியாட்டு ஸ்தலங்கள் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சபை களியாட்டு ஸ்தலம் அல்ல. சபை நம்மை உருவாக்குகிற இடம், நம்மை சத்தியத்திலே வலுப்படுத்துகிற இடம், நம்முடைய விசுவாசத்திலே உறுதிப்படுத்துகிற இடம் என்பதை நாம் மறந்து போக கூடாது. அப்ப இன்னைக்கு நமக்கு எப்போதுமே சாதகமான வார்த்தை வரும் என்ற எதிர்பார்ப்போடு கூட நாம் வரக்கூடாது. சில சமயங்கள்ல சில கடினமான வார்த்தைகளும் வரும், அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில எச்சரிப்பான வார்த்தைகள் வரும், அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆமென் சொல்றீங்களா? எப்போதுமே வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும், எப்போதுமே வார்த்தை நமக்கு சாதகமா இருக்கும், எப்போதும் வார்த்தை நம்மளை தூக்கி பிடிக்கிற மாதிரியே இருக்குன்னு நாம் எண்ணி வரக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசினாலும் அதற்கு நான் கீழ்ப்படிவேன் என்கிற அந்த வரும்போது ஒரு ஆயத்தத்தோட வரணும். ஆனா இன்னைக்கு என்ன சப்புன்னு போயிடுச்சு, இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தையே வரல, அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஏனென்று சொன்னால் பேசுகிறவர் கர்த்தர், பேசுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இது மனுஷர் வசனம் அல்லது தேவ வசனம் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டதனால இந்த வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்தது. நீங்கள் பேசுற ஆட்களை பார்க்காதீங்க, பேசுற வார்த்தை அது எப்படிப்பட்ட வார்த்தை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே கண்களை மூடி லீதியாளுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தது போல இன்றைக்கு எங்களுடைய இருதயங்கள் சத்தியத்திற்காக திறக்கப்படணும் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவர் எங்களுடைய இருதயம் திறக்கப்படும்படியா. ஆமென், 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 ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக. ஓ ரபா ஹஷந்த ரகபாலா தரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தை சகலத்தையும் உண்டாக்கினது. அந்த வார்த்தை இல்லாதவர்களை கூட உருவாக்கும். இன்றைக்கு ஒருவேளை குழந்தை இல்லை என்கிற ஒரு கஷ்டத்தோடு இருந்தாலும் அந்த டாக்டர்கள் சொல்லலாம், மருத்துவர்கள் சொல்லலாம் இங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி, ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லும் ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவாக்கும். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவாக்குறது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை கிருபை சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் இயேசுவாய் நமக்குள்ளே வந்தது. ஹல்லேலூயா. ஓ ரபா ஷதர கரதர வரவரவரவ. ஹல்லேலூயா. அன்றைக்கு லீதியாளுடைய இருதயம் திறந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு சத்தத்திற்கு செவி கொடு. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். நீங்க எத்தனை முறை வார்த்தை வந்தாலும், எத்தனை முறை வசனம் வந்தாலும் அதற்கு கீழ்ப்படியாம இருக்கிற அந்த குணங்கள் மாறணும். இன்னைக்கு ஆவியானவர் கர்த்தரை ஒப்பு கொடுங்க. நான் வசனத்துக்கு இவரு சொல்லிட்டாருன்னே கிடையாது. சத்தியம் என்ன சொல்லுகிறது, வார்த்தை என்ன சொல்லுகிறது, என் வசனத்துக்கு நான் நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஓ இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எனது கண்ணும் உம்மை தான் நிறுத்தி உள்ளே. ஒவ்வொரு நாளும் எனது கண்ணும் உம்மை தான் நிறுத்தி உள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதா, வலப்பக்கத்தில் இருப்பதா அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே ஐயா. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே, நிம்மதியே நிரந்தரமே, நிறைவெல்லாம் ஆள்பவரே, நிறைவெல்லாம் ஆள்பவரே. சொல்லுமா, நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே
தேவனுடைய சமூகத்தை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட இடைபடுகிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதனால கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 நாளாகமம் 29:12 வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. இது உங்க சபையினுடைய இந்த மாத வாக்கு தத்துவம். நான் ஐயா இடத்துல கேட்டேன், ஐயா எதை வச்சு நான் பேசணும்ட்டு எனக்கு ஒரு ஏவுதல் இருந்ததுனால கேட்கும்போது, இந்த 1ஆம் தேதி எங்கள் சபையினுடைய வாக்கு தத்துவம், அதை வைத்து நீங்கள் பேசுங்க. ஸோ நானும் ஜெபித்த இதோடு கூட சேர்த்து வார்த்தைகளையும் ஆண்டவர் கொடுத்தார். ஸோ இந்த நாள்ல கூட மேன்மைப்படுத்தும் கரம். ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் யாருடைய கரத்தினால் ஆகும்? தேவனுடைய கரத்தினால் ஆகும். பொதுவாக இந்த அதிகாரம் 1 நாளாகமும் இந்த குறிப்பிட்ட அதிகாரம் தாவீது தன்னுடைய இறுதி ஆசீர்வாதமாக, நீங்கள் அதிகாரத்தை நீங்க முதல்ல இருந்து வாசித்து பார்க்கும்போது சபையார் எல்லோரையும் நோக்கி அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் அவருடைய குமாரனாகிய சாலமோன் இளைஞனாக இருந்தான். ஆனாலும் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் தாவீது ஆயத்தப்படுத்தி வைத்து அங்கே ஒரு முறையிடுதல் அல்லது விண்ணப்பத்தை வைக்கிறான் ஜனங்களோடு. என்னென்று சொன்னால், நான் எல்லாவற்றையும் நான் சேர்த்து வைத்து விட்டேன், ஆனாலும் நீங்கள் சில பேர் கொடுக்கக்கூடியவர்கள் கொடுக்கும்படியாக, உற்சாகமாய் கொடுக்கும்படியாக அவர்களிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைத்து அதன் பிறகு சபையாருக்கு கூறுகிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தான் இந்த 1 நாளாகமம் 29வது அதிகாரம். இதில் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றால், அப்போ எல்லா பிரபுக்களும், கோத்திரம் பிரபுக்களும், 1000 பேருக்கு அதிபதியும் எல்லாரும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்துக்காக அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். அப்போ இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகுந்த சந்தோஷப்பட்டார். அப்பதான் அவர் சொல்றாரு 10வது வசனத்தை, தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடம்தான் முதலாக ஆண்டவரை தன்னுடைய எங்கள் தகப்பன் என்று உரிமையோடு அழைக்கிற இடம். வேதத்துல முதலாக இதுவரைக்கும் பார்த்ததுல ஆபிரகாமின் தகப்பன், நீங்க பார்த்தா ஈசாக்கின் தகப்பன், இவருடைய தகப்பன், அவருடைய தகப்பன் தான் நீங்க வேதத்துல பார்க்க முடியும். ஆனால் இந்த ஒரு வார்த்தை தான் எங்கள் தகப்பன் என்று சொல்லி ஆண்டவரை, தாவீதை உரிமையோடு தாவீது ஆண்டவரை கூப்பிடுகிற ஒரு வசனத்தை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தகப்பன். அப்போ அந்த சந்தோஷத்தின் மிகுதியால அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தை தான் அவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. நீர் எல்லாவற்றையும் நீர் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலாகும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஹல்லேலூயா. மேன்மை என்பது என்ன? அது கனத்துக்குரிய காரியம். அப்போ நம்மை கனப்படுத்துவது யாரால் முடியும் என்று சொன்னால் அது தேவனால் முடியும். தேவனுடைய கரம் என்பது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆளுகை. அப்போ தேவனுடைய வல்லமையால் மாத்திரம்தான், தேவன் நினைத்தால் மாத்திரம்தான் ஒரு மனிதனை கனப்படுத்த முடியும், ஒரு மனிதனை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. எத்தனை திறமைகள் நமக்குள்ளே இருந்தாலும், எத்தனை படிப்பு, எத்தனை அறிவு, உலக அறிவு, எவ்வளவு செல்வங்கள், பணம், பொருட்கள் இருந்தாலும் ஒரு இடத்துல நம் தலையை உயர்த்த வேண்டுமானால், நம்மை கனப்படுத்த வேண்டுமானால், அல்லது மற்றவருக்கு முன்பாக நம்மை மேன்மையாய் வைக்க வேண்டுமானால் அது தேவனால் மாத்திரம்தான் முடியும். அவருடைய கரத்தினால் மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா. இது தாவீது உணர்ந்ததால தான்
இந்த வார்த்தையை சொல்லி என்னுடைய வார்த்தையை எப்படி என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்தினாரோ, தன் பெற்றோரால, தன்னுடைய சகோதரரால, தன்னுடைய சமுதாயத்தால ஒதுக்கப்பட்ட என்னை ஆண்டவர் தேடி வந்து இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாற்றி இன்றைக்கு இத்தனை ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தி வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியான ஒரு மேன்மை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் என் தகப்பன். அப்படியே அதே மேன்மையை உங்களுக்கும் அவர் கொடுப்பார். அது அவருடைய கரத்திலிருந்து வருகிறது என்று உணர்ந்ததனால தான் இந்த வார்த்தையை சொல்லி அன்றைக்கு ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதே தேவன் இன்றைக்கும் அவர் வல்லமையுள்ள தேவனாய், அவர் வாக்கு பண்ணின தேவர் நிச்சயமாய் அன்றைக்கு வார்த்தையால் சொல்கிறதை இன்றைக்கு தம்முடைய கரத்தினால் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிற மாத்திரமல்ல, அவர் சொல்கிறதை செய்கிற தேவனா இருக்கிறார். வார்த்தை சொன்னது, அவருடைய கரம் கிரியை செய்தது. இன்றைக்கு உங்களை மேன்மைப்படுத்த ஆண்டவர் நினைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது நீங்கள் வார்த்தையாய் கேட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தன்னுடைய கரத்தினாலே அதை கிரியையாய் செயல்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தாவீது ஜனங்களுக்கு சொல்லும் போது அப்போ கடைசி இடத்துல மேன்மை தேவனுடைய கரத்தில் இருந்து வருகிறது. அப்போ மேன்மை வர வேண்டுமானால் அதற்கு ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நினைத்த உடனே நாம் மேன்மையை ஆண்டவர் கொடுத்து விட மாட்டார், நம்மை கனப்படுத்தி விட மாட்டார். அதற்கென்று ஒரு காலம், அந்த மேன்மை வரும் வரைக்கும் சில சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் கடந்து போக வேண்டி இருக்கும். சில சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும். அதை நாம் சில சமயங்கள்ல அதை நாம் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாய் நாம் தள்ளப்படும். நினைச்ச உடனே நாம் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனேயே பெரும் பணக்காரர்களா மாறிவிட வேண்டும் என்று இப்போது போதித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அப்படிதானே? நினைச்ச உடனே நடந்துடணும். இன்ஸ்டன்டா நடக்கிற இன்ஸ்டன்ட் கிடையாது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. அது கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தின் வைராக்கியம், நம்முடைய சத்தியத்தின் நடக்கையில் உறுதிப்படுத்த வைத்துதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. தாவீது இந்த நிலையை அடைவதற்கு சும்மா ஒரே நிமிஷத்தில் நடந்த விஷயம் அல்ல. சிறிய வயதிலேயே அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருந்தாலும் ஒரு ஏற்ற வேளை வந்தபோது அரியணையிலேயே ஜனங்கள் வந்து உட்கார வைத்தார்கள். ஆமென் சொல்றீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கார். அவருடைய கரம் நிச்சயமா நம்மை மேன்மைப்படுத்தும், நம்மை கனப்படுத்தும். ஆனால் அதற்கென்று ஒரு காலத்தை அவர் வைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய அனுக்கிரக காலம். ஹல்லேலூயா. ஒரு அனுக்கிரக காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6:2 வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணியினால். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற காலம் அது தேவனுடைய அனுக்கிரக காலம். அது இப்பொழுதே அனுக்கிரக காலம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு காலத்தை அவர் வைத்திருக்கிறார். அது தேவனுடைய காலம். தேவனுடைய காலத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே இந்த பூமியில நடக்கும், நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் காலங்களையும் யுகங்களையும் கடந்தவர். காலம் அவரை கட்டுப்படுத்தாது. இன்னைக்கு தேவனை காலம் கட்டுப்படுத்தாது, நாமும் அவரை கட்டுப்படுத்த முடியாது, இயற்கை அவரை கட்டுப்படுத்தாது. எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் காலங்கள் யுகங்களை கடந்தவர். இன்றைக்கு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தானியேல்ல சொல்லும்போது அவர் காலத்தையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவர் காலத்திருக்கிற காலத்தை நிர்ணயிக்கிறவர் அவர். இது ஒரு மனிதனுடைய, ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில தெரிந்து கொண்டால் நிச்சயமா அவருடைய வாழ்க்கையில சோர்வு வராது. இன்னைக்கு அது தெரியாததுனாலதான் இன்னைக்கே நடந்துடணும், இப்பவே நடந்துடணும் சொல்லி அது நடக்காத பட்சத்துல இன்னைக்கு அவன் சோர்வடைந்த சூழ்நிலையில காணப்படுகிறான். அப்போ தேவனுடைய காலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதினதின் காலத்தை அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். இந்த உலகத்தை அவர் படைக்கும் போது 6 நாட்களை அவர் எடுத்துக்கொண்டார். அப்படித்தானே?
சாயங்காலமும் காலையுமாக ஒரு நாள் ஆயிற்று, அது நல்லது என்று கண்டார். அவர் நினைச்சிருந்தானா ஒரே வார்த்தையில எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் அவர் எல்லாமே ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் உட்பட்டவர். அவருக்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அதுதான் அனுக்கிரக காலம். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய காலம். அப்ப இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், காலங்கள் தேவனுடைய ஆதீனத்தில் இருப்பவை என்று சொல்லப்பட்டிருக்கு. காலத்தை நிர்ணயிப்பது தேவன். இது எங்கே உருவானது என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, ஒரு ஸ்திரீயின் வித்து உருவாகும், இந்த வித்து உன் தலையை நசுக்கும் சொன்னாரு. சோ ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த காலம் எப்போது நிறைவேறியது என்று சொன்னால், கலாத்தியர் 4:5 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன அந்த தேவனுடைய வார்த்தையானது எங்க நிறைவேறிச்சு? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பாய் நிறைவேறியதை நாம் பார்க்க வேண்டும். ஆனா இன்றைக்கு நாமும் எல்லாமே உடனே நடந்து விட வேண்டும். நம்மிடத்துல பொறுமை இல்லை. இன்னைக்கு முன்னாலாம் ஒரு இட்லி இல்லையா, ஒரு தோசை சுடணும், அல்ல இட்லி வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மாலாம் நைட்ல ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி அதை புளிக்க வச்சு மறுநாள் தான் என்ன பண்ணுவாங்க, தோசையோ இட்லியோ வேண்டிய ஆகாரத்தை சமைப்பாங்க. இப்ப எப்படி எல்லாமே இன்ஸ்டன்டா இருக்குது. இன்னைக்கு தோசை வேணுமா, உடனே போய் கடையில போயிட்டு மாவு வாங்கி சுட்டுட்டு சாப்பிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டன்ட். குழம்பு அது வந்தது போனது எல்லாமே இன்ஸ்டன்ட். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு உயர்வையும் ஒரு மேன்மையும் கனத்தையும் உடனே ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லைங்க, எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அது தேவனுடைய காலம். அது அந்த காலங்கள் வரும்போது ஆண்டவர் அதை நேர்த்தியாய் செய்து முடிப்பார். இன்னைக்கு சிமெண்ட் போட்டு வீடு கட்டுறாங்கன்னு சொன்னா, சீலிங் போடுறாங்கன்னு சொன்னா, அதுக்கு ஒரு 21 நாள் வச்சிருக்கிறாங்க. அந்த சிமெண்ட் போட்டு அது தண்ணி ஊற்றி நல்லா பேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை பிரிக்கணும். இது ஒரு இன்ஜினியருடைய கால்குலேஷன். ஒரு ரூஃப் இப்படி இருக்கணும், ஒரு வீடு கட்டினா இத்தனை நாள் அது சிமெண்ட்ல இருக்கணும், தண்ணியில இருக்கணும், அவர் கால்குலேஷன். ஆனால் என்ன பண்ணிடுறாங்க, இப்பதான் போவோம், ஒரு இடம் காலியா இருக்கும், ஒரு 6 மாசத்துல பார்த்தா அங்க ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். அப்போ இன்னைக்கு எல்லாமே நாம என்ன பண்றோம், வேக வேகமா எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடந்தேற வேண்டும் என்று சொல்லி நாம் ரொம்ப பிரயாசம் எடுக்கிறோம். சில சமயங்கள்ல நம்முடைய சொந்த முயற்சியில, சொந்த அறிவுல, சொந்த பலத்துல நாம் சில காரியங்களை செய்கிறோம். அதனுடைய முடிவு தோல்வியில போய் நாம் அவமானப்பட்டு தலை குனிந்து நிற்கிற சூழ்நிலையில தள்ளப்படுறோம். எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்றீங்க? இன்னைக்கு நாம் சில சமயங்கள்ல தேவனுடைய காலத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் நம்முடைய அவசர புத்தியினால சீக்கிரமாய் நடக்க வேண்டும், சீக்கிரமாய் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அவசர புத்தியினால நாம் எடுத்த முடிவுகள் எல்லாம் அநேகம் தவறாய் போய் இன்னைக்கு வாழ்க்கையை தொலைத்து உட்கார்ந்து இருக்கிறவர் அநேகரை நம்மால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய காலத்துக்குள் நாம் வரமாட்டேன் என்கிற அடம்பிடிக்கிறோம். தேவனுடைய திட்டத்திற்குள்ளே நாம் வரமாட்டேன் என்கிறோம். அவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க மாட்டேன்றோம். அவரே காலத்தின் அடிப்படையில் தான் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். இந்த பூமி ஒரு முழுமையா இரவு பகல் அதை வருவதற்கு ஒரு 24 மணி நேரம் என்கிற ஒரு கணக்கீடு தான் வைத்திருக்கிறார். அப்ப எல்லாமே தேவனுடைய காலத்தின் அடிப்படையில் நடக்கும் போது நாம ஏன் இதற்கு முந்திக் கொள்கிறோம்? அப்ப ஏன் தேவனுடைய காலத்திற்குள் நாம் வருக மாட்டேன்றோம்? ஏன் அடம் பிடிக்கிறோம்? ஏன் இது உடனே நடக்கணும்னு சொல்றோம்? அப்போ தேவன் ஒரு அனுக்கிரக காலத்தை வைத்திருக்கிறார். அவர் நம்மை கனப்படுத்துற ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அப்ப நல்லா பார்த்துக்குங்க. சாராள் நீங்க பார்க்கும்போது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாத இருக்கும் போது அந்த தூதர்கள் வரும்போது சொல்றாங்க, நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய். நீங்கள் இதை ஆதியாகமம் 18:10 நீங்கள் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்க. ஒரு உற்பவ கால திட்டத்திலே நிச்சயமாக எடுத்து நான் திரும்ப வருவேன். அப்போ உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான்னு சொல்றாங்க. இதை கூடார வாசல் ஓரத்தில் இருந்த சாரா என்ன பண்ணாங்க? சிரித்துக் கொண்டிருந்ததை நம்மால பார்க்க முடியும். ஆனால் தேவன் ஒரு காலத்தை நிர்ணயித்து விட்டால் அது எப்படியாவது ஆண்டவரை நிறைவேற்றி முடிப்பார். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? ஹல்லேலூயா. தேவன் ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா அது ஒண்ணுமே இல்லைன்னா கூட அந்த இடத்துல ஆண்டவர் ஒன்றை உருவாக்கி. அப்போ சாராய் சொல்றாங்க, ஏன் கர்ப்பம் செத்து போதுங்க, நின்று போடுது, நின்று போச்சுன்னு அவங்க சொல்றாங்க. ஆபிரகாம் சொல்றாங்க, நான் வயசாகி போட்டேன்னு சொல்றாங்க. அங்க ஒண்ணுமே கிடையாது. அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு வெறுமை, ஒரு வெற்றிடம். அதனுடைய ஆன்சர் பார்த்தா 0.
ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை கொடுத்தார் என்று சொன்னால், இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காலத்தை அவர் நிர்ணயித்து விட்டால் அதை எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்பா, நம்மை மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால ஆகும். அந்த மேன்மைக்கு ஒரு காலத்தை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பிரசங்கி நீங்கள் 3:1-8 வாசிக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இதை வாசித்தாலே நம்முடைய பல பிரச்சனைகள் மாறும். பிரசங்கி தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்து இதை எழுதுகிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்குங்க. பிறக்க ஒரு காலம் இருக்குங்க, இறக்க ஒரு காலம் இருக்குங்க. உடனே நட்டுட்டு இது சில கதையோட, அதாவது சில வச்சு நான் அப்பப்போ ஒரு செடியை நட்டுட்டு ஒருத்தர் என்ன பண்ணானா, அதை அதுக்கப்புறம் தோண்டி பார்த்து அது விளைஞ்சிருக்கான்னு வந்து தோண்டி பார்த்தானா, அது விளைஞ்சிருக்கான்னு அதை தோண்டி பார்த்தானா. அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், நட்டுறோம். நட்டதை பிடுங்கிறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு, விதைக்க ஒரு காலம் வச்சிருக்கிறாரு, அறுக்க ஒரு காலம் வச்சிருக்காரு. அப்படிதானே? குணமாக்க ஒரு காலம் வச்சிருக்கிறாரு, இடிக்க ஒரு காலம் வச்சிருக்கிறாரு, கட்ட ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. அப்போ எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரு உருவாகி 10 மாதம் வரைக்கும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த 10வது மாசம் தான் நாம் எதிர்பார்க்கிற சரியான உடல் எடையோடு கூடிய ஒரு ஆரோக்கியமான குழந்தை வெளியே வரும். அதற்கு முன்பாக அந்த குழந்தை வெளியே வருமானால் அது என்ன சொல்லுவோம்னா, குறை பிரசவம் அல்லது ப்ரீமெச்சூர் குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மை, ஒரு நன்மை என்பது ஒரு முழுமையாய் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய காலத்துக்குள்ளாய் நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா புரியுதா பேசுறது உங்களுக்கு? அப்ப இன்றைக்கு ஏன் நாம இந்த இடத்துல தவறி போய் விடுகிறோம்? ஏன் எல்லாத்திலும் அவசரப்படுறோம்? ஏன் எல்லாத்திலும் நாம் முந்திக் கொள்கிறோம்? ஏன் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார், ஆனால் அவரை பீட் பண்ணி நாம போய் ஒரு காரியத்தை செய்து தோல்வி அடைந்து விடுவோம். அப்போ அவருடைய காலத்துக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும். அதுதான் வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நாம் எப்படி இருக்கணுமா, அடங்கி இருக்கணும். ஆனா நாம தான் அடங்க மாட்டேன்றோம். நாம என்ன பண்றோம், அடங்க மாட்டேன்றோம். அப்ப நாம அடங்கலனா ஆண்டவர் நம்மை அடக்கி விடுவார். நாமளே அடங்கிட்டா அது ரொம்ப சந்தோஷமா என்ன சுமூகமா முடிஞ்சிடும். ஆண்டவர் அடக்கம் நினைச்சாருன்னா, அவர் எடுத்தாருன்னா சாட்டைய விளாசி தள்ளிடுவாரு. அப்புறம் அவர் காலை கையை பிடிச்சி நாம் என்ன பண்ணணும், புலம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதில் எத்தனை பேர் இதை வந்து ஒத்துக்கொள்றீங்க, அல்லது ஆமோதிக்கிறீங்களா? அப்போ தேவனுடைய காலத்துக்குள் நாம் வர வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, அவர் 13 வயசுல அவரை வந்து வித்துடுறாங்க. 13 வயசுல அவர் பார்வோனுடைய வீட்டுல போயிட்டாங்க, அவர் தங்க ஆரம்பிக்கிறார். போத்திபாருடைய வீட்டிலே அவர் வேலையால ஒரு அடிமையா இருக்கிறாரு. ஆனால் அது அவருடைய ஒரு பொய் புகாரால அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்படும் போது அவரோடு கூட 2 பேர் வராங்க. ஒரு சுயம்பாகி, ஒரு பானபத்திரகர், 2 பேரும் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுக்கு அந்த சொப்பனத்திற்கு இவர் வந்து விளக்கம் கொடுக்கிறார். ஒரு விளக்கம் கொடுத்த பிறகு அதன்படியே நடக்குது. அதுல ஒருத்தன் தூக்கிலிடப்படுறான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆதியாகமம் 41-46 நீங்க என்ன பண்ணுங்க, வாசித்துக் கொள்ளுங்க. ஏன் நேரம் இல்லாதனால நான் வேகமாக முடித்துக் கொண்டு போறேன். அப்போ என்ன நடக்குதாங்க, அந்த யோசேப்பு இவங்களாம் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 வருடங்கள். திடீர்னு ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துக்கு யாராலும் பதில் சொல்ல முடியல. அப்போதான் அந்த பானபத்திரங்கள் அந்த ஞாபகம் வருகிறது. நான் சிறைச்சாலையில இருக்கும் போது ஒருவர் எனக்கு என்னுடைய சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுத்தாரு, அவரை கூப்பிட்டு வர, அவர்கிட்ட தேவனுடைய ஆவி இருக்கிறது, அப்போ அவரால் சரியான விளக்கம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஞாபகம் வந்து 30 வயசுல ராஜாக்கு முன்னால வந்து நிற்கிறாரு. அந்த 17 வருடங்களும் ஒரு சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ள அவர் இருந்தாரு. ஹல்லேலூயா. அப்போ இந்த காலத்தை நிர்ணயித்தது யார்? யோசனை பண்ணி பாருங்க. இத்தனை வருஷம் தேவையா? ஆண்டவர் யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுத்தாரு சின்ன வயசுலேயே. வானத்தை நட்சத்திரம் எல்லாம் என்னை வந்து கீழே விடுற மாதிரியும் என்னை வணங்குற மாதிரியும், எல்லா அரிக்கட்டுகளும் என்னுடைய அரிக்கட்டுகளுக்கு முன்பாக எல்லாம் தாழ விழுந்து கிடக்கிற மாதிரியும் ஒரு சொப்பனத்தை சிறிய வயதிலேயே யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அது நிறைவேறும் காலம் என்பது தேவனுடைய திட்டத்தில் இருந்த காலம், தேவனுடைய ஆதீனத்தில் இருந்த காலம், அது தேவனுடைய சிந்தையில் இருந்த காலம். அவன் எப்படி பண்ண, அடிமையாக விற்கப்பட வேண்டும். அங்க போத்திபாருடைய மனைவியால் அவன்
அவன் குற்றம் சாட்டப்பட வேண்டும், சிறைச்சாலையில் அவன் அடைக்கப்பட வேண்டும், அங்கே 2 பேருக்கு ஒரு சொப்பனம் பிறக்க வேண்டும், அதற்கு இவர் பதில் கொடுக்க வேண்டும், இவர்கள் 2 பேரும் விடுதலையாக வேண்டும், அந்த இடத்துல ஒருத்தன் தூக்கிலிடப்பட்டு ஒருத்தன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வரணும். யோசனை பண்ணி பாருங்க இந்த ப்ராசஸ். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும். ஒவ்வொரு ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவரோட ஐயா சொல்லும் போது சொன்னாரு, கார் வாங்கி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அன்னைக்கு ஐயா ஜெபம் பண்ணாரு, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்றைக்கு அருமையான அவருடைய மகளுடைய திருமண காரியங்களை ஆண்டவர் கொண்டு வந்ததுதான் பெரிய சாட்சி. ஹல்லேலூயா. அப்போ ஒரு காலத்தை ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறார். அந்த காலத்திலே நம்ம உயர்த்த வேண்டும், நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்து விட்டார். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை எதிரிகள் வந்தாலும் அந்த மேன்மையை ஒன்றுமே செய்ய முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, 430 வருஷங்கள் அடிமையா இருந்தாங்க இல்லையா இஸ்ரவேல் எகிப்து தேசத்துல. 400 வருஷங்களும் புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க, எப்ப எனக்கு விடுதலை கிடைக்கும் சொல்லி. ஆனால் 400 வருஷமும் ஆண்டவர் கேட்காம இருந்திருப்பார் நினைக்கிறீங்களா? 400 வருஷமும் ஆண்டவர் கேட்டார் அவருடைய புலம்பலை. ஆனால் ஒரு காலத்தை வைத்திருந்தார். மோசே என்பவன் உருவாக வேண்டும் என்கிற ஒரு காலம். அந்த மோசையை சந்தித்தார். 40 80 வருஷங்களுக்கு அப்புறம் தான் மோசையை அனுப்பி அவகிட்ட சொல்றாரு, என் ஜனங்களுடைய கூக்குரல் என்கிட்ட வந்துடுச்சு, நீ போய் அவர்களை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய காலத்திற்குள் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க எப்போ கொடுக்கிறீங்களோ அப்போ அதை நான் வாங்கி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா உங்க கையில இருந்து வரும்போது அது சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும். எங்களுக்குள்ள எந்த கலக்கமும் இருக்காது, எங்களுக்குள்ள எந்த பயமும் இருக்காது. அதை நாங்கள் சந்தோஷமாய் சுதந்தரிப்போம், அதை சந்தோஷமா அனுபவிப்போம். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற விஷயம். இன்னைக்கு நாம தேடி பிடிச்சி சில காரியங்களை செய்யும் போது அதுல ஒரு திருப்தி நமக்கு இருக்காது, அதுல ஒரு சந்தோஷம் இருக்காது, அதுல சமாதானம் இருக்காது. இது வந்ததுல இருந்தே எனக்கு தொந்தரவு தான் சொல்ற அளவுக்குலாம் சில சமயங்கள் நாம பேச வேண்டியதாயிடும். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய காலத்திற்கு உட்பட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்மையான எந்த இதுவும் பூரணமான எந்த வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகிறது. ஒரு ஏற்ற காலத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது அதை நாம் பெற்றுக்கொண்டு வாழ்வோமானால் நமக்குள்ள ஒரு சந்தோஷமா ஒரு சமாதானமும் காணப்படும். எத்தனை பேர் இதை ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் எஸ்தர் புத்தகத்துல வாசிக்கும் போது 7வது அதிகாரம் நீங்கள் 10வது வசனத்தை நீங்கள் அப்புறம் வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுல ஆமான் என்கிற ஒரு மனுஷன் மொர்தெகாய்க்கு விரோதமாக அவன் செயல்பட ஆரம்பித்தான். அப்போ அந்த மொர்தெகாயை எப்படியாவது தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்தினான். நாளைக்கு அவனுக்கு தூக்கு. ஆமானுக்கு ஒரே சந்தோஷம், என்னுடைய ஒரே ஒரு எதிரி இன்றைக்கு ஏன் என்று சொன்னால் இவன் வரும்போது அவன் மதிப்பதில்லை. இவன் ஒரு யூத மனுஷன். மொர்தெகாய் எஸ்தருக்கு சித்தப்பாக என்கிற ஒரு முறை வேற. அவர் எப்படியாவது இவனை தூக்கிலிட வேண்டும் என்று அவன் ஒரு தூக்கு மரத்தை உண்டாக்கினான். உண்டாக்கி நாளைக்கு அவனுக்கு தூக்கி இருக்கிறது. ஆமா, ரொம்ப சந்தோஷம். தன் மனைவியோடு கூட இதை பற்றி கலந்து ஆலோசிக்கிறான். ஆனால் அந்த இடத்துல ராஜாவை தேவன் தூங்க விடல. அன்றைக்கு ராஜா சும்மா இல்லாம அவங்களுடைய ஜெனரல் புக் ஒன்று இருக்கும். அந்தந்த நாட்கள்ல நடந்த சம்பவங்களை அவன் வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் மொர்தெகாய் இவனுடைய உயிரை காப்பாற்றின சம்பவம் அங்கே பதிவிடப்பட்டிருந்தது. அப்போ கூப்பிட்டு கேட்கிற போல, மறுநாள் ஆமானை வர சொல்ற போல, இந்த மாதிரி ராஜா கனப்படுத்துகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது உடனே அந்த ஆமான் சொல்றாரு, ஒருவேளை என்னதான் சொல்றாருன்னு சொல்லிட்டு ராஜா வஸ்திரம் தரிச்சு ராஜா போற அந்த சேரட்ல உட்கார வச்சு இந்த நகர் முழுவதும் வள வரணும்னு சொல்லி ஆமான் சொல்லும் போது உடனே அந்த ராஜா சொல்றாரு, இதை அப்படியே நீ மொர்தெகாய்க்கு செய். ஆண்டவர் நினைச்சார்னா ஒரே ராத்திரில நம்மை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எல்லாமே அவருடைய காலத்தில், அவருடைய கரத்தில் தான் காணப்படுகிறது. ஒரே நைட்டு, ஒரு நைட்ல அப்படியே மொர்தெகாயுடைய வாழ்க்கை மாறியது என்று சொன்னால் ஏன் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராதிக்கிற ஆண்டவனால் மாற்ற முடியாது? ஹல்லேலூயா. மொர்தெகாய்க்கும் தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி, ஆமானுக்கும் தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி, ராஜாவுக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் அறிந்திருந்தார். ராஜாவை தூங்க விடாம நம்ம உயர்த்தணும்னா
யாரை தூங்க விடாம பண்ணணுமோ அவரை தூங்க விடாம பண்ணுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. யாருகிட்ட இருந்து என்ன நன்மை வரணுமோ அதை அவர் அவருடைய கரத்தினாலே செய்ய வைப்பார். அப்போ தேவனுடைய கரம் எப்படி செயல்படும் என்று சொன்னால், அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தினவர்கள் ஒரு சிலரை வைத்துதான் இருக்கிறாரு. நமக்கு உதவி செய்யும்படியா சில பேரை ஆண்டவர் வச்சுதான் இருக்கிறாரு. அவர்கள் மூலமாக நமக்கு தேவைகளை சந்திக்கும்படியாய், நமக்கு தேவையானவற்றை அவர்கள் மூலமாய் கொடுக்க வைக்கும்படியாய் ஆண்டவர் நிர்ணயித்திருந்தால் நிச்சயமா அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆமென் சொல்றீங்களா? எத்தனை பேருக்கு பசிக்குது? பசியா இருக்கீங்களா? உங்களை எல்லாம் வந்துருச்சு. ஆமா, இட்லி ஆனா இட்லி நினைச்சிருக்காரு எப்ப முடிப்பாருன்ட்டு. இன்னைக்கு ஐயா சொல்லிட்டாரு 10:30 மணி வரைக்கும் பேச சொல்லிட்டாரு. 11 மணி இருக்குமா ஐயா? நீங்க பேசி நாங்க போயிடலாம். ஹல்லேலூயா. நீங்க சொன்ன மாதிரி எங்க வார்த்தை சொன்னது பிரியாணி சாப்பிட்ட மாதிரி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ஒருத்தர் சொன்னாராம். அவர் உட்கார்ந்தே இருந்தாரு, ஒருத்தர் பேசினே இருக்கிறாரு. அவர் மாட்டுல அது ஒரு சொன்ன பேசினே இருக்காரு. இவருக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்லையே நம்ம பேசுறது இத்தனை பேர் உட்கார்ந்து கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தர் வந்து எழுந்து வந்தாராம். ஒருத்தர் எழுந்து வந்து பக்கத்துலேயே நின்னாராம். இவரெல்லாம் வந்து நிற்கிறாருன்னு பாக்குறாரு. நீ பேசு ராஜா நாராம், நீ பேசு, எவ்வளவு நேரம் பேசுறமே பேசணும் போது சரி இவரும் பேசுறாரு. அப்புறம் தெரியலையே, நீ பேசிட்டியா, சரி நீ போய் உட்காரு நான் பேசுறேன்னாரு. என்ன இத்தனை மணி நேரம் உட்கார வச்சு உட்காந்து பார்த்தாதான் தெரியும் என் முதுகு எவ்வளவு வலிக்குதுன்னு சொல்லி. இப்ப நீ பேசுறல, இப்ப நான் பேசுறேன், நீ உட்கார்ந்து கேடு. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. குறித்த நேரத்துக்குள்ள நான் முடித்திடுவான். இயேசு கிறிஸ்து பேசும்போது இரவு பகல் பார்க்காம பசியே தெரியாத ஜனங்கள் உட்கார்ந்து கேட்டாலாம். நீங்க அதுக்கு பதில் சொல்லுவீங்க, அவரு இயேசுங்க, நீங்க சாதாரண ஆசாமி தானே அப்படின்ற கூடாது. ஹல்லேலூயா. அப்போ தேவ வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அந்த மொர்தெகாய்க்கு ஒரே இரவுல ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு பெரிய கனத்தை கொடுத்தார். இன்றைக்கு அதே தேவன் ஜீவன் உள்ளவராய் அவர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்க பாருங்க, அவருடைய சீடர்கள் கூட என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய நம்முடைய சிந்தனை குறித்து சொல்றேன். நம்ம இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், உலகத்தின் அழிவை குறித்தும் மனுஷகுமாரன் வருவதை குறித்தும் பேசும்போது அவர்கள் சொல்றாங்க. நீங்க மத்தேயு நீங்க பாத்தீங்கன்னா 24:36 சொல்லப்பட்டிருக்கோம். அப்ப இந்த காலத்திலா ராஜ்யத்தை இவர்கள் இடத்துல கொடுப்பாங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப நீங்க அந்த இடத்துல நீங்க வாசிக்கலாம். நீங்க மத்தேயு 24:36 வாசிங்க. அப்போது இயேசு அவர்களோடு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணவும். 24:36 அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்ற இயேசு கிறிஸ்துவே சொல்றாருங்க, பிதாவுடைய காலம் எனக்கே தெரியாதுங்க. அவர் அனுப்புற அந்த நாளும் அந்த நாழிகையும் அவர் தான். அப்போ எல்லாமே ஆண்டவர் ரகசியமா வைத்திருக்கிறார். இன்னைக்கு பிறக்கிற காலத்தை டாக்டர் சொல்லிடுறாங்க, அம்மா உங்களுக்கு இந்த டேட்ல வந்து உங்களுக்கு வந்து பிரசவம் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் இறக்கிற காலத்தை யாராலையும் சொல்ல முடியாது. ஒருவேளை கணிப்பாங்க, டாக்டருங்க சொல்லுவாங்க இன்னும் ஒரு வாரத்துல நீங்க இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கும் உயிரோடு இருந்து கொண்டுதான் இருக்காங்க. அப்போ இந்த காலமெல்லாம் தேவனுடைய ஆதீனத்தில் தேவனுடைய சிந்தையில் இருக்கிற காலம். அப்போ நாம அந்த காலத்துக்குள்ளாய் வர வேண்டும். கடைசியா ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களை முடிக்கிறேன். சங்கீதம் 31:15 சொல்லுங்க, வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 31:15. சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது போதும். அப்போ நாம ஒரு முடிவுக்கு வரணும். என்ன இதனுடைய முடிவு அப்படின்னு சொன்னா, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய மேன்மை அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய பலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அப்போ மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று சொன்னால், அந்த கரம் செயல்படுகிற ஒரு காலம் ஒன்று உண்டு. அதுதான் தேவனுடைய அனுக்கிரக காலம். அதுதான் தேவனுக்கு ஏற்ற காலம். அது என்ன சொல்றாங்கன்னா, God's favorable time. நமக்கு ஏற்ற காலம் அல்ல, தேவன் விரும்புகிற காலம். அவருக்கு பிடிச்ச காலத்தாங்க அவரு செய்வாரு. நமக்கு பிடிக்கும் நாம இழுக்கிற இருப்பெல்லாம் வருகிற நம்ம ஆண்டவர் கிடையாது. அவர் இழுத்த இழுப்புக்கு தான் நாம போனோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு மனுஷனை நாம இழுப்புகள் வர வச்சிடலாம். 4 நாள் டீ வாங்கி கொடுத்தா வந்துடுவான், ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நாள் டீ கடைக்கு வந்துடுவான்.
இன்னைக்கு உலகத்தெல்லாம் 4 நாளைக்கு அந்த கடைக்கு கொண்டு போயிட்டானா அவன் உயிருன்னுவான். நீதான் என் உயிர், நீதான் என் உலகம்னு சொல்லுவான். எங்க அங்க அரசு மதுபான கடைக்கு போயிட்டா 4 பேர் என்ன பண்ணுவாங்க, நீ தான்டா என் உயிர், என் உலகமே நீதான்னுவான். மனுஷனை எப்படியாவது இழுத்தலாம். ஆனா தேவன்லாம் நாம இழுத்த இழுப்புகளா வர மாட்டாரு. அவர் இழுத்துற இழுப்புக்கு தான் நாம போனோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி ஒருவனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஏற்ற காலம் வரும்போது நிச்சயமாக அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஒருபோது நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டாரு. நம்ம சத்துருக்கள் தான் அவர்கள் தலை குனிவு நம்மை பார்த்து அவர்களுக்கு தான் ஆண்டவர் தலை குனிவை உண்டாக்குவார். இதற்காக சில பேரை உயிரோட வச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்முடைய வளர்ச்சியை பார்க்கணுன்றதுக்காகவே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணுன்றதுக்காகவே சில பேர் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அவர் நம்மை உயர்த்துகிற ஆண்டவர். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை சமுத்திரம் ஒப்பு கொடுப்போமா? ஆமென் ஆமென். நான் 4 நிமிஷம் அதிகமா எடுத்துட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கொஞ்சம் ஒப்பு கொடுப்போம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால ஆகும். ஐஸ்வர்யம் கனமும் அவராலே வருகிறது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். இதுவே அலுக்கலக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். அந்த காலத்துக்குள்ள நாம அடங்கி இருக்கும் போது